உடல் முழுக்க சந்தனம், பலவித நறுமணத் தைலங்கள் பூசி, அணிகலன்கள், விலை உயர்ந்த பட்டுகள் என ஆடம்பரத்தின் மொத்த உருவமாக காணப்பட்ட பெருவணிகன் வேலாதன் இப்போது அனைத்தையும் துறந்து இடையில் ஒரே ஒரு காவித்துகிலை மட்டும் உடுத்திக்கொண்டு எளிமையானவராக தனது யாத்திரையை தொடங்கினார். வஞ்சி மாநகரத்தில் இருந்து வெளியே வந்து கொண்டிருந்த போது அவரது காலில் விழுந்து வணங்கினான் வீரன் ஒருவன். அதனை எதிர்பாராத திகம்பர அடிகளார் வேலாதன், தம்பி, எல்லாம் வல்ல இறைவனான ஆருகதர் பாதங்களை பணிந்தாலாவது உனக்கு ஆசி கிடைக்கும். எனது காலில் விழுகிறாயே, யாரப்பா நீ என கூறியபடியே அவனை தூக்கினார். தோற்றத்தில் மட்டுமல்ல, உடல், மொழி, பேச்சு, நடை என அனைத்திலும் முழு துறவியாக மாறியிருந்தார் வேலாதன். தனது கேள்விக்கு பதிலளிக்காமல் தலையை குனிந்தபடியே வருத்தத்துடன் நின்ற வீரனின் தோற்றத்தை பார்த்த அடிகளார் வேலாதன், இவன் நிச்சயம் சோழ படையின் உயர்ந்த பொறுப்பில் உள்ளவனாகத்தான் இருப்பான் என நினைத்து கொண்டவர், இதற்கு முன் இவனை எங்காவது பார்த்திருக்கிறோமா எனவும் சிந்தித்து பார்த்தார். அவனது முகம் சிந்தனைக்கு வராததால் அவனையே குழப்பத்துடன் பார்த்தவர் மீண்டும், தம்பி, யாரப்பா நீ? உன்னை இதற்கு முன் சந்தித்ததாக எனக்கு நினைவில்லையே என வினவினார். அடிகளார் வேலாதன் மற்ற துறவிகளுடன் கூட்டத்தோடு கூட்டமாக நிற்பதைக் கண்டு தயங்கிய வீரன் அவரை மட்டும் தனியாக அழைத்துச் சென்று, அடிகளே, தங்களது இந்த நிலைக்கு காரணமானவன் நான் தான் என கூறி வருந்தினான். நீ கூறுவது எனக்கு புரியவில்லையே தம்பி, எனது நிலைக்கு நீ காரணமா? ஆம். மீண்டும் அவரது கண்களை பார்த்து கூற இயலாமல் வருத்தத்துடனே தரையை பார்த்து கூறினான் அவ்வீரன். அடிகளார் வேலாதனும் அவன் கூறியதை கேட்டு திகைத்து நிற்க, தங்கள் மகள் பத்திரை விரும்புவது என்னைத்தான். நீங்கள் இல்லற வாழ்வை வெறுத்து துறவரத்தை மேற்கொள்ள காரணமான அந்த கள்வன் நானேதான் என கலங்கிய கண்களுடன் கூறினான் காளன். காளன் கூறியதை கேட்டு சிறிதும் அதிர்ச்சியடையாத வேலாதன், தம்பி, என் மகள் உன்னை விரும்பினாள் என்பதற்காக நான் துறவரத்தை மேற்கொள்ளவில்லை. எனக்கு அவள் மீது பெரும் நம்பிக்கை இருக்கிறது. அவள் எந்த முடிவெடுத்தாலும் சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையில்தான் அவளை தனித்துவிட்டு நான் துறவரம் மேற்கொண்டேன். நான் பரம மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் தான் இருக்கிறேன். என் மகள் தான் பாவம், என்னை எண்ணியே வருந்தி கொண்டிருப்பாள். என் நினைப்பே வராத அளவிற்கு அவளை மகிழ்ச்சியாக பார்த்துக்கொள் என்றார். காளன் எதையும் கூற இயலாமல் சக்தியை இழந்து கலங்கிய கண்களுடனே அவரை பார்த்து கொண்டு நின்றான்.